நான் சொல்றது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இப்ப 1930ஸ்ல அமெரிக்கால ஒரு ஹைட்டான அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் யார்டோ, பால்கனியோ இல்ல. பட் உங்க டாக்டரு உங்க குழந்தைக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும், இல்லன்னா உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொல்றாரு. என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு ஒயரோட ஒரு கூண்ட வாங்கி, அத அபார்ட்மெண்ட்டுக்கு வெளிய கட்டி விட்டு, உங்க கை குழந்தைய அதில வச்சு தூங்க விடுவீங்களா? இது ஏதோ ஹாரர் மூவி மாரி தெரியலாம். பட் இது உண்மையாவே நடந்திருக்கு. அதுவும் கொஞ்ச காலத்துக்கு மக்கள் இது ஒரு நல்ல ஐடியான்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. ஹலோ காய்ஸ்! வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எத பத்தினா, ரொம்ப வித்தியாசமான, அழகான, பயங்கரமான இன்வென்ஷனான பேபி கேஜ பத்தி தான் பார்க்க போறோம். சரி, நம்ம இப்போ கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி அமெரிக்காவோட ஏர்லி 1900ஸ்க்கு போவோம். இப்போ தான் சிட்டீஸ்லாம் வளர ஆரம்பிக்குது. அபார்ட்மெண்ட்லாம் ஹைட்டா கட்டுறாங்க. டிபி வேற நெறைய பேர இறக்க வைக்குது. அண்ட் டாக்டர்ஸ்லாம் ஒரே விஷயத்து மேல தான் குறியா இருக்காங்க. ஃப்ரெஷ் ஏர். பீடியாட்ரிஷியனான லூதர் ஹெமண்ட் ஹோல்ட்ன்றவரு ஒரு என்டையர் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் கிட்டயே உங்க குழந்தைய வெளியில வைங்க. ஃப்ரெஷ் ஏர் தான் உங்க குழந்தையோட லங்ஸை ஸ்ட்ராங் பண்ணும். சன்ஷைன் தான் மெடிசன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் எலனார் ரூஸ்வெல்ட், அதாவது ஃபார்மர் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டோட ஒய்ஃபான அவங்க தான் அவங்க குழந்தையான ஆனாவ இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தூங்குறதுக்காக கேஜில் தொங்க விடுறாங்க. நெய்பர்ஸ்லாம் சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கால் பண்ணிடுவேன்னு மிரட்டணுன்னு தான் அவங்க அதை எடுத்தாங்க. பட் அவங்க ஜஸ்ட் ஒரு மாடர்ன் மாமா இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் 1922ல் வாஷிங்டனை சேர்ந்த எம்மா ரீடுன்ற பெண் போர்ட்டபிள் பேபி கேஜுக்கு பேட்டன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த கேஜ் எப்படின்னா மெட்டல் ஃப்ரேமில் ஸ்லாண்ட் ரூஃப் இருக்கிற மாதிரி, அதாவது மழை தண்ணி பெஞ்சா உள்ளே வராத மாதிரி, அந்த கேஜுக்குள்ளே குழந்தையும் அது விளையாடுறதுக்கு கொஞ்சம் டாய்ஸும் உள்ளே இருக்கிற மாதிரி சைஸில் வடிவமைச்சிருந்தாங்க. விண்டோக்கு வெளியே தொங்க விட்டுக்கலாம். அண்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. ஐ மீன் நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணாங்க. பை 1930ஸ்லாம் லண்டனில் இது பூதாகரமாக வெடிச்சது. செல்சியா பேபி கிளப்ன்ற ஒரு கிளப்பு இந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸில் இருக்கிற கார்டன் இல்லாத அவங்களோட மெம்பர்ஸ்க்கு இந்த கேஜை சும்மாவே கொடுத்தாங்க. சடனாக மொத்த அப்பார்ட்மெண்ட் பிளாக்லையுமே இந்த மாதிரி கூண்டுகள் வெளியில் ஜன்னலுக்கு வெளியே தொங்கப்பட்டிருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு சின்ன ஒரு கோட் போட்டு விட்டு கொஞ்சம் டாய்ஸும் போட்டு விட்டு அந்த கேஜில் வச்சுருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து உள்ளே வேலை பார்க்கும்போது குழந்தை வந்து வெளில ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு இருக்கும். இப்போ இதை யோசித்து பார்த்தா அப்போ என்ன பெருசாக நடந்துட போகுதுன்னு நினச்சிருப்பாங்க போலன்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான காற்றோ இல்லை லூஸான கிளாம்போ இல்லை அந்த குழந்தை ஏதாவது ஆடினாவோ அது விழுந்துடாதா அப்படின்னு நம்மளுக்கு பயம் வரும். ஆனால் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டெத் இல்லாட்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் கூட வரவே இல்லை இந்த பேபி கேஜால். இப்போ நம்ம அப்போ எப்படி அம்மாக்கள் இப்படி இருந்திருக்காங்கன்னே யோசிக்கலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷனை நம்ம கணக்கில் எடுக்கணுங்க. ஏன்னா அந்த காலத்தில் பேரண்ட்ஸ்லாம் ஒன்றும் பொறுப்பு இல்லாமல் இல்லை. டிபி நோய் வேறு ரொம்ப தாக்கிட்டு இருந்தது. ஆனால் கோல்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதுக்கு ஒரே தீர்வாக இருந்தது. சிட்டி காற்று வேறு ரொம்ப பொல்யூஷனாக இருந்துச்சு. பட் டாக்டர்ஸ் ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு ப்ரெஷர் பண்ணாங்க. பார்க்ஸ் வேறு இல்லை. ஸோ வெளியே தொங்க விட்டால் ப்ராப்ளம் சால்வ்னு நினச்சாங்க. கடைசியாக வேர்ல்டு வார் 2 தாங்க இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தது. ஏன்னா அப்போது சிட்டியை அட்டாக் பண்ணுவாங்க, ரைடு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்படி குழந்தைங்கள வெளில கேஜில் தொங்க விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வாருக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்க பார்த்துச்சு. பட் 1950ஸ்லலாம் அப்போது காருங்க அதிகமாகிடுச்சு, ஸ்ட்ரீட் வேறு ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வேறு அதிகமாச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தினால இந்த மாதிரி பேபி கேஜ் மொத்தமாக எண்டுக்கு வந்தது. அப்புறம் டைம் மேகசினில் இந்த பேபி கேஜை டாப் 50 ஒஸ்ட் இன்வென்ஷன்ஸில் போட்டாங்க. என்னதான் இந்த இன்வென்ஷன் ஒஸ்ட்டுன்றது உண்மையாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன் பார்த்து ரொம்ப நல்லதாக தாங்க இருந்திருக்கு. ஏன்னா ஜஸ்ட் அவங்க அம்மாங்களுக்கு அவங்க பேபி ஹெல்த்தாக இருக்கணும், அவ்வளோதான். பட் எனக்கு இந்த கதையில் என்ன தெரிஞ்சதுன்னா எல்லா ஜென்ரேஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு பேபி கேஜ் இருக்கும். இப்போ நம்ம திரும்பி பார்த்தா அவங்கள சிரிக்கிறோம். பட் இப்போ நம்ம குழந்தைங்க அழுதா டக்குன்னு ஃபோனோ டேப்லெட்டோ கொடுத்து அவங்கள அமைதியாக்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் இருக்கவங்களும் இப்படி நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிக்க வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.